Hi friends, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் டெக்கரேட்டிவ் ஜுவல்லர்ஸ். அதில் இன்னைக்கு நம்ம இது ஏற்கனவே இது பார்த்தாச்சு. கிரீடம். இப்போ கை வங்கி. நம்ம கை வங்கி இதில் கையில் கட்டக்கூடியது அது எப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். இதுக்கு மேட்சிங்காக நம்ம நூலில் இது போட்டு வச்சுருக்கு பார்க்கலாம். இது கிருஷ்ணருக்கு போடக்கூடிய மாலை. இதுக்கு வீடியோ போடுவேன் அடுத்தால. இப்போ நம்ம இந்த கை வங்கி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். மேஜிக் ரவுண்ட் போட்டு செயின் போட்டு 1 2 3 செயின் போட்டு நம்ம ஒன்று எக்ஸ்ட்ரா போடணும். 1 போட்டு டபுள் க்ரோஷே இப்படி வரும். நெக்ஸ்ட்டு 1 செயின் டபுள் க்ரோஷே 1 செயின் double crochet 1 chain இப்படி 1 chain போட்டு 9 டைம் போட்டு முடிச்சிடலாம். பாருங்க 9 டைம்ஸ் போட்டாச்சு. இழுத்து ஃபஸ்ட்டுக்குள்ளே போட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம்ல இதில் போட்டு இதுக்குள்ளே போட்டு ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சிடணும். மேஜிக் ரவுண்ட் போட்டு 4 செயின் போட்டு அதுக்கப்புறம் டபுள் க்ரோஷே 1 செயின் டபுள் க்ரோஷே இதை கட் பண்ணி எடுத்துடணும். பாருங்கள் இதுக்குள்ளே குத்தணும். இதுக்குள்ளே குத்தி எடுக்கணும். அந்த இதுக்குள்ளே வச்சுடுங்க. செயின் 3 செயின் 5 டபுள் க்ரோஷே உங்களுக்கு சின்னதாக வேணுன்னா 4 டபுள் க்ரோஷே போட்டுவிடுங்க. பாப்கார்ன் ஸ்டிச் நம்ம முதல்ல போட்டிருக்க இதுக்குள்ளே போட்டு பாப்கார்ன் ஸ்டிச் 1 2 3 இது போட்டு நெக்ஸ்ட்டுக்குள்ளே போட்டு போட்டு எடுங்க. ஈஸியாக இருக்கும். 1 2 3 நெக்ஸ்ட் இதை இப்படி வச்சு இதை இப்படி கொண்டு வந்துடணும். Chain 1 2 3 இப்படி நம்ம
9லேயும் போட்டு இதை இப்படி வச்சு இப்படி கொண்டு வாங்க. அந்த நூலுங்க வந்துடும். இப்படி வச்சு நம்ம 9 பாப்கார்ன் ஸ்டிச் போடணும். எப்படி போடுதுன்னு கிட்ட வந்துச்சு. 3 6 9 போட்டாச்சு. இந்த மாதிரி செயின் போட்டு 3 செயின் போட்டு ஃபஸ்ட்டு போட்டதுக்குள்ளே உள்ளே போட்டு ஸ்லிப் நாட் போட்டு எடுத்து முடிச்சிடணும். இப்படி நம்மளுக்கு வந்துடும். ஒரு பாப்கார்ன் ஸ்டிச்சு 9 பாப்கார்ன் ஸ்டிச் போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த பேக்கில் கொண்டு வச்சு எடுத்து விட்டுடுங்க. அங்கே இப்படி வரும். இனிமேல் இப்படி ஒரு நூலில் போட்டுவிடுங்க. இந்த பாசி நம்ம இதில் இப்படி போடுறதுக்கு நம்ம கீழே இருந்து கொண்டு வருவோம். இதில் இங்கே ஸ்டிச் பண்ணிட்டு கூட ஒரு ஸ்டிச் பண்ணிடுங்க. அப்படின்னா வெளியே வராது. இதில் எடுக்கணும். இல்லை ரெண்டு பாஸ் இது போட்டு பாருங்க. இதில் இருந்து குத்தி இந்த பக்கம் எடுத்துடும். இப்படி வந்துடும். இப்படி டைட்டாக இழுத்துருங்க. உங்களுக்கு என்ன கலர் நூல் வேணுமோ போட்டு விடுங்க. இந்த பாப்கார்ன் ஸ்டிச்சுக்குள்ளே போட்டு இங்கே வெளியே எடுத்துருங்க. எப்படி வரும். இப்படி எடுத்து அந்த பக்கம் வெளியே எடுத்துருங்க. இன்னும் ஒன்று போட்டு காணிக்கிறேன். போட்டு பாருங்க இப்படி வரும். இப்படி சுற்றி நம்ம போட்டுறணும். இப்படி நான் ரவுண்டாக போட்டு முடிச்சாச்சு. இனிமேல் எப்படின்னு இன்னும் பார்ப்போம். ஒரு பாசி எடுத்துடுங்க. ஒரு பாசி எடுத்து இதில் என்ன பாருங்கள். இந்த ரெண்டு நம்ம போட்டோம்ல, இதில் போட்டு இதில் குத்தி இப்படி எடுத்துருங்க. இப்படி எடுத்தால் கொஞ்சம் நம்மளுக்கு பலமாக இருக்கும். இதில் நம்ம குத்தினா இதில் கொஞ்சம் நம்மளுக்கு பலமாக இருக்கும். அதுதான் இதில் போட்டு இதில் குத்தி அப்புறம் அடுத்த பாசில் எடுத்துடணும். நமக்கு ரொம்ப இது ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வரணும். போட்டு இதில் பாப்கார்ன் ஸ்டிச் இருக்குல்ல, இதில் குத்தி இதில் எடுத்துடணும். இப்படி வரும். இப்படி போட்டு எடுத்துடுங்க. இப்படி இல்லைன்னா அதோட இதில் போட்டு இதை எடுத்துடுங்க. ஒரு ஸ்டிச்சு அதோட இதுக்குள்ளே போடுங்க. இதில் போட்டு நான் இன்னொன்று காணிச்சு தரேன். இதில்
இதில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த நூலில் எடுத்து ஒரு ஸ்டிச் போட்டால் நமக்கு அது பலமாக இருக்கும், ரொம்ப இதாக இருக்கும். இதில் போட்டு எடுத்து மறுபடியும் ஒரு பாசி போட்டு இப்போ இப்படி எல்லாத்துலேயும் நம்ம கொண்டு வந்து எல்லாத்துலேயும் போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ நான் போட்டு முடித்து இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். எனவே நம்ம இப்போ இதுக்கு நான் நூல் போட்டிருக்கேன். நான் இப்போ எப்படி பாசியில் வச்சு பண்ணுதுன்னு நான் காமிச்சு போகிறேன். இப்போ நீங்கள் இந்த சோப்பு நூலை எடுத்துக்கிடணும். சோப்பு நூலை ஒரு ஊசியில் போட்டு இப்படி எடுத்துக்கிடுங்க. ஒரு நாட் போட்டு இதிலிருந்து எடுக்கலாம், இதிலிருந்து எடுக்கலாம். நேராக அப்போஸ்லேருந்து நான் பாசி வேணுமோ சின்ன பிள்ளைங்கள்லாம் நான் இது 2 வயசுக்கு போடுறதுக்கு இங்கே இவ்வளோ நூல் விட்டு இங்கே வெட்டிக்கிடுங்க. இதில் ஒரு நாட் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு சைடு 2 கரைக்கும் போட்டு முடிச்சாச்சு. இப்படி கட்டிக்கலாம். இதே போல் இன்னும் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது பண்ணலாம். இன்னொன்று இதை பண்ணி எடுத்து 2 கையிலையும் இது பண்ணி வச்சுக்கலாம். எப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.